இது வந்துங்க முலாம்பழ விதைங்க. முலாம்பழம் நம்ம முத்தின பெரிய பழமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துங்க இந்த விதையெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு சேர்த்து வச்சு மண்ணில் போட்டோம்னா நம்மளுக்கு கொடி மாதிரி வந்து முலாம்பழம் வரும். இது வந்து தைப்பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கட்டைங்க. இது இன்னும் மண்ணுக்குள்ளே வைக்கலைங்க. இதுவுமே தண்ணிக்குள்ளே போட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு வாரமே இருக்குங்க, வேர் விட்டு வந்துருக்குங்க. இதே நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கலாங்க. இது வந்து இஞ்சிங்க. இஞ்சியில் கொஞ்சம் முளைச்சி வந்துருந்ததுங்க. சரி மண்ணுக்குள்ளே வச்சு பார்க்கலான்னு வச்சா இதுலேயே வேர் வந்துருச்சுங்க. எப்போவுமே இஞ்சியும் முளைச்சி வருங்க. இது சும்மா நம்ம தளவில் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி மண்ணுக்குள்ளே வச்சேங்க. இதை வேர் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த மொக்கு மட்டும் இருந்ததுங்க, இந்த மொக்கும் இருந்ததுங்க. ஆண்டி இப்போ வந்து நம்மளுக்கு வேர் விட்டு வந்திருக்குங்க. இதை அப்படியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் வளர்ந்து வருங்க. இஞ்சி தொட்டி செடியில் வைக்கலாங்க. இது வந்து சும்மா வெளியில் முளைச்சிருந்ததை வந்து நம்ம பிடிங்காந்து வச்சுருக்குறோங்க. இதுலேயுமே இந்த முலாம்பழ விதை போட்டுக்கிறோங்க. முளைச்சதுன்னா நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இல்லாட்டியும் பரவாயில்லைங்க. சும்மா நம்ம பொழுதுபோக்காக நம்ம வீட்டில் வச்சு பார்க்குறது தாங்க. பெருசாச்சுன்னா நம்ம மாற்றி தொட்டியில் வச்சுக்கலாங்க. இது வந்து மருதாணி மயிலாஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சியை மட்டும்தான் வச்சேங்க. பக்கத்து வீட்டில் வெட்டி போட்டிருந்தாங்க. சும்மா நட்டு வைக்கலான்னு நட்டு வச்சேங்க, வந்துடுச்சுங்க. ஏற்கனவே நம்ம வச்சு பெரிய மரமாக தொட்டியில் வளர்த்துனேங்க. இப்போ வந்து இவ்வளோ இதெல்லாம் வந்துருக்குங்க. இது வந்து நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாங்க. முருங்கைக்காய் வாங்கினோம். முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க, கழுவிட்டு கட் பண்ணி நம்ம கவரில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 10 நாளைக்கும் கூட அப்படியே இருக்குங்க. 2 நம்ம போட்டுக்கலாம். இது முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை வந்து நம்ம கழுவாமல் அப்படியே உருவி வச்சிட்டோம்னா இது ஒரு 5-6 நாளைக்கு வருங்க. நம்ம அப்பப்போ பழுப்பு தலையில் எடுத்துகிட்டு சூப்பு வச்சுக்கலாங்க. பருப்பில் போட்டு வைக்கலாங்க. காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சும்மா இது காட்டுறக்கு வேண்டி இது எவ்வளோ வளர்த்தி வந்துருச்சுங்க. இது நம்மளுக்கு மண் கிடைக்கிறப்ப செம்மண்ணாக இருந்தால் பரவாயில்லைங்க. இதிலே 2 சக்கரவள்ளி கிழங்கு இருக்குதுங்க. வெள்ளையில் இருக்குதுங்க. அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குங்க. இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்குங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சு கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி வேக வச்சாலே வெந்துருங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி முலாம்பழம் சீசனுக்கு வந்து நம்ம முலாம்பழத்தை வாங்கி மேல் தோல் சீவிட்டுங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சர்க்கரை போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம சின்ன ஜாரில் பொடி பொடியாக கட் பண்ணி நைஸாக அரைச்சிங்க நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் கட்டை வந்து மேல் தோல் நிறைய பொங்கலப்போ கிடைக்கிறப்போ மேல் தோல் சீவிட்டுங்க குட்டி குட்டியாக நறுக்கி வெயிலில் காய வச்சுட்டுங்க சின்ன ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சா நம்மளுக்கு நேரடியாக மஞ்சள் பொடி கிடச்சிரும். இது கோழி கொண்ட செடிங்க. ஃபஸ்ட்டு நிறைய நம்ம மொட்டை மாடியில் செடியில் வச்சுருந்தாங்க. நம்ம குப்பையெல்லாம் கொட்டுறதுலையே தக்காளி செடினா அது ஒரு 2-3 கிலோ வந்துருங்க. கத்திரி விலைக்கு வாங்கி தான் போட்டாங்க. அது 4-5 கிலோ இப்படியே ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருந்ததுங்க. மல்லிகைப்பூ செடியெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே இருந்ததுங்க. ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் மொட்டை மாடியில் வீடு கட்டங்காட்டி அது இப்போல்லாம் செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வைக்க முடியுங்க. அது இதுக்கு மீறி நம்ம தொட்டியில் மண் போட்டு வச்சா எலிகளாக வந்து எல்லாம் பறித்து விட்டுருங்க. அதனாலேயே ஜாஸ்தி இப்போல்லாம் செடி வைக்கிறது இல்லைங்க. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு காட்டோன்னா இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம வளர்த்து காட்டினா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுங்க. அவங்களும் செடி வளர்த்துறக்கு ஆசைப்படுவாங்க. நம்மளும் சின்ன வயசில் அம்மாக்கெல்லாம் வீட்டிலே கிராமத்தில் எல்லாமே விதையெல்லாம் வச்சுருப்பாங்க. கிராமத்தில் தோட்டங்காடு இல்லைன்னாலும் கூட சொர விதை, பீக்க விதை, அவரை விதையெல்லாம் வச்சுருப்பாங்க. வீட்லேயே போடுவாங்க. ஆடி மாதம் தை மாதத்துக்கு முன்னாடியே அறுவடை ஆயிரும். இந்த பரங்கிக்காயின்னு சொல்கிற பூசணி செடியெல்லாம் வீட்டிலே போட்டிருப்பாங்க. மார்கழி மாதம் கோலம் போட்டு புல்லார் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த பூசணி பூ வச்சு கிராமத்தில் அது ஒரு நல்லா இருக்குங்க. அதனால் நம்ம இப்போவே குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதுகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம சும்மா அப்படியே
வச்சு குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு காட்டினா தான் அவங்களுக்கு அந்த செடி வைக்கணும், அந்த கோலம் போடுறதுலேருந்து எல்லாம் இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழக்கிவிட்டா அவங்க ட்ராயிங் வரைகிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களுக்கு மனசில் பதிவாகுங்க. அதுக்காக வேண்டி நம்ம வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம பேரம்பேத்திகளுக்கு சொல்லி தரலாங்க. பெருசானா கேட்க மாட்டாங்க, அவங்களும் எல்லாம் ஸ்கூலில் படிப்பாங்க. இருந்தாலும் நம்ம நேரடியாக இந்த மாதிரி செஞ்சு காட்டினா அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக கற்றுக்குவாங்க. அதுக்காக வேண்டி தான் இப்படி இந்த மாதிரி வைக்கிறோங்க. நம்மளுமே செடி ஒவ்வொரு நாளைக்கு வளர்றதை பார்த்து நம்மளுக்கு ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்காக வேண்டி தான் இப்படி வைக்கிறோங்க.